ரீசெண்டாக இந்த பட்டு சாரியிலேருந்து ஒரு லாங் கவுன் ஸ்டிச் பண்ணேன். இது ரொம்ப நீட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ண சில டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சாரியிலேருந்து ஷால் ரெடி பண்ணேன். முந்தானி பக்கத்துலேருந்து ஒரு 1.5 மீட்டருக்கு கட் பண்ணிவிட்டு அதை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஷால் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு லைனிங் கட் பண்ணி மெயின் பீஸ்லேயும் கட் பண்ணிக்கிறேன். பார்டர் வந்து சென்டரில் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பக்கத்துலேயும் 1 inch எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுட்டு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மிடில் நம்ம வந்து போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாரீ கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. இந்த பால் வந்து வெளியிலே தெரியுது. ஸோ அதனால இன்னும் 2 லேயர் இது மேலே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து ஒரு 2 பீஸ் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த பாலை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலே எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிடலாம். இந்த பீசஸ் வந்து இந்த பாலை கவர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இதை அப்படியே இந்த கிளாத்துக்கு சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த துணி ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஸ்டிச் பண்ணுறதுலாம் ஈஸியாக தான் இருக்கும். ஒரே இடத்துல சுற்றாமல் தள்ளி தள்ளி அப்படியே ஒரு 1/4 inch வரைக்கும் சுற்றிட்டு அப்புறம் முடிச்சு போட்டுக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தேவையான எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். பேக் பீஸ்க்கும் லைனிங்கோட சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்க்கு தேவையான கிளாத்தும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து எப்போவுமே வந்து 3/4 ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்லீவ்க்கு தேவையான துணி அதுக்கு லைனிங் 2 எடுத்து வச்சுருக்கேன். மீதி இருந்த பாட்டை வந்து பாட்டம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தை வந்து 4ஆக மடித்து வச்சுருக்கேன். இந்த புடவையில் பார்த்திங்கன்னா மேலேயும் பார்டர் இருக்கும், கீழேயும் பார்டர் இருக்கும். ஸோ அந்த பார்டரையும் கட் பண்ணி கீழ்ப்பக்கம் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாக்ட்லி கீழ் பார்ட் வந்து 1/4 inch ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து பொறுமையாக நீட்டாக ஸ்டிச் பண்ணால் ஃபைனல் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் பாட்டம்லேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் பாடிஸில் போட்லி பட்டன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்காக மெயின் பீஸில் மட்டும் சென்டரில் 1 inch இல்லை 1.5 inch அதிகமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பட்டன்ஸை வந்து நீட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம நார்மல் மிஷின்லேயே ரொம்ப நீட்டாக தைக்கலாம். ஸோ சென்டரில் நம்ம ஆல்ரெடி 1 inchக்கு லைன் மார்க் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஓரத்தில் ஒரு 1/4 inchக்கு இங்கே லைன் போடுற இடத்துல ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலே நெக்லேருந்து ஃபுல்லாக நீட்டாக வந்து ஒரு 1/4 inchக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது அப்படியே இப்போ ஒரு புக்கு மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக் ஷேப்புக்கு கீழே நமக்கு எத்தனை வைக்கணும் இல்லை என்ன டிசைனில் வைக்கணும், 2 சேர்த்து வைக்கணுமா, எப்படி வைக்கணுங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி 1 inchக்கு தள்ளி தள்ளி வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வைக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த சைடில் வைக்கணும், எந்த டிஸ்டன்ஸ்னு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் மிஷினில் உங்களுக்கு இந்த பட்டன் மேலே கரெக்டாக அந்த சென்டரில் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி ஒரு 1/4 inchல நான் தையல் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் தையல் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இதை நம்ம சென்டரில் மடிக்கும் போது ரொம்ப க்ளோஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பால் இருக்குது, அந்த போட்லி பட்டன்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அந்த பட்டனுக்கு வெரி க்ளோஸாக ஸ்டிச் விழும். ஸோ இந்த மாதிரி எல்லா பட்டனுக்கு மேலேயும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல தையல் வேற மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக பட்டனுக்கு க்ளோஸாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பட்டனுக்கு க்ளோஸாக எவ்வளோ க்ளோஸாக இருக்குது பாருங்கள் ஸ்டிச்சிங். அண்ட் இந்த பட்டன்ஸ் எல்லாம் எக்ஸாக்ட்லி சென்டர்லேயும் இருக்குது. ஸோ இப்போ வந்து மேல் பக்கம் மடித்து தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பட்டனுக்கு க்ளோஸாக ஸ்டிச் பண்ணும்போது பட்டனை வந்து கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபூட்டரை மேலே வந்து ஏற்றிட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணணும். கொஞ்ச நேரத்தில் அந்த பால் வந்து நல்லா பெருசாகிடும். ஸோ இப்போ நீட்டாக சென்டரில் ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்கு டிசைன் பண்ணிக்கலாம். லைனிங் ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நெக்கில் ஏதாவது டிசைன் இருந்ததுன்னா அதை பார்த்து கரெக்டாக அந்த ஷேப் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணால் நமக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் ப்ளூ இருக்குது. கரெக்டாக அந்த ப்ளூ தெரிகிற அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
அண்ட் இந்த சென்டரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த சென்டர் லைன் அண்ட் இந்த மேல் பக்கம் இருக்கிற ப்ளூ ரெண்டும் தெரிகிற மாதிரி அந்த நெக்கு நம்ம லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டு திருப்பிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் நெக் டிசைன் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இந்த மேலே சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த ப்ளூ லைன் கரெக்டாக வந்து 2 கார்னர்லேயும் வந்திருக்கு. அண்ட் நெக்கும் ஷேப்பும் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஃப்ராக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு 2 டாட்டு, பேக்குக்கு 2 டாட். ஸோ 4 டாட் பிடிச்சாதான் இந்த ஃப்ராக்கோட ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும். பேக் நெக்கும் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம நெக்கு டிசைன் பண்ண உடனே சைடில் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீசஸில். இந்த மாதிரி சிம்பிள் ஃப்ராக்குக்கு வந்து ஃப்ரண்ட்டில் 2 டாட், பேக்கில் 2 டாட். ஸோ 4 டாட்ஸ் பிடிச்சா அந்த ஷேப் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸ்லீவ்ஸையும் ரெடி பண்ணி ஸ்கர்ட் பார்ட்டையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வித் ஷாலோட கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.